ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ரீமான்ஸ்டர் இசக்காயோட எபிசோட் 2 பார்க்க போறோம். எடுத்ததும் 17வது நாள்ல காட்டுவாங்க. ஹீரோ காபுஜி எழுப்பி ஏதோ ரொம்ப மோசமா நடந்திருக்குன்பா. காபுஜி வந்து பார்க்கும் போது எல்லா மனித பெண்களும் விஷம் குடிச்சு செத்துருப்பாங்க. ஹீரோ அவங்களோட நம்பிக்கைகளை இழந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்கன்ட்டு மொத்த பேத்தையும் கொளுத்தி விட்டு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துற விதமா நானும் கோபுஜியும் நின்னுபான். இதுக்கப்புறம் 26வது நாள்ல காட்டுவாங்க. ஹீரோ எப்பவும் போல அவனோட ஜெனரேஷன் பீப்புளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு நான் இதே சமயங்கள்ல என்ன தேடி வந்த எதிரிகள் பல பேத்த கொன்னு தின்னு அவங்களோட எபிலிட்டிஸ் எல்லாம் நான் கத்துக்கிட்டேன்பா. இது இடத்துக்கு யாரோ வரப்போல இருக்கும் ஆயுதங்களோட. ஹீரோ பார்த்துட்டு யாரோ வராங்க, பார்க்க காப்ளின் போல இருந்தாலும் அட்டாக் பண்ண போவான். காபுஜி தான் குறுக்க வந்து தடுத்துட்டு அடே அவங்கள ரைடர்ஸ் டான்பான். ஹீரோ ரைடர்ஸ் அங்கவும் காபுஜி அவங்கள உங்க ஜெனரேஷனுக்கு அப்பா கணக்குன்பாரு. இந்த இடத்துல ரீடிபியர்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. காபுஜி ஹாப்கன் கிட்ட பரவாயில்ல இந்த தடவை நல்லா சிக்கன் புடிச்சிட்டு வந்திருக்கேன்பா. ஹீரோ இவங்க சிற புடிச்சு கொண்டு வந்தது மனித பெண்கள்னு தெரிஞ்சுப்பான். காபுஜி அவங்கள போய் பார்த்துட்டு நல்லா எல்லாம் வாட்ட சாட்டமா தான் இருக்காங்க, கூடவே கடைசி பேட்ச் வேற செத்து போயிட்டாங்க, நல்ல வேலையை கூட்டிட்டு வந்தேன்பா. ஹீரோ அவங்கள பார்த்துட்டு மனசுக்குள்ள காப்ளின் சினப்பெருக்கம் பண்றதுக்காக இவங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னதான் இவங்க மனித பெண்கள் கூட ஒன்னா இருந்தாலும் காப்ளின் குழந்தைங்க தான் பிறக்குங்க. இந்த ஒரு விஷயத்துல ஒண்ணு மண்ணா இருக்கு, அதுல உள்ளுணர்வு எனக்கு இருக்கு. ஆனான்ட்டு அங்க இருக்க காப்ளின் கிட்ட வந்துட்டு இவங்களை எல்லாம் நான் பாத்துக்கிட்டுமான்னு கேட்பான். அந்த காப்ளின் கடுப்பாய் சட்டையை பிடிச்சிட்டு ஏன்டா நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலாண்டா நீன்பா. இந்த பாயிண்ட்ல ரெண்டு கேங் இடையில சண்டை வரப்போலா இருக்கும். காபுஜிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஹாப்ஸே வந்துட்டு ரெண்டு பக்கத்துல ஒரு பக்கம் பிரச்சனையை முடிங்கன்பா. ஹாப்ஸாட்டோ ஆமா கடுப்பா இருக்குன்பா. ஹீரோ அவங்க யாருன்னு கேட்கவும் காபுஜி ஒன்னு ஹாப்ஸாட்டோ இன்னொருத்தி மேஜ் ஹாப்ஸே என்பாரு. ஹாப்ஸாட்டோ வந்துட்டு பேசாம இரு தரப்புக்கான லீடர்ஸ் சண்டை போடுங்க, அவங்களே அடுத்து என்ன பண்றதுன்னு முடிவெடுத்துக்கிட்டோம், கூடவே சண்டையில ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்பா. ஹாப்கன் எனக்கு ஓகே தான், அந்த பையனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறேன்பா. ஹீரோ எனக்கு இது சரியா படுதுன்பா. ஹாப்செட் அப்ப செட்டில் ஆயிருச்சுங்கபோ. சில நிமிஷங்கள்லயே ஹீரோ ஹாப்கனை முடிச்சு விட்டுருப்பான். பார்க்க போனா எங்கிட்ட வந்து பாடம் கத்துக்கிட்ட போலேன்பா. ஹாப்கன் என்னடா பண்ணி வச்சிருக்கீன்பா. காபுஜி இந்த வெப்பன் எங்கப்பா மறைச்சு வச்சிருந்தீன்பா. ஹீரோ என் உடம்புல இருந்து சுரக்கிறது லைக் எச்சல் துப்புற போலன்ட்டு அன்னைக்கு அந்த டீமன் ஸ்பைடரை சாப்பிட்டதுல நல்ல விஷயமா ஸ்பைடர் சில்க உருவாக்க கத்துக்கிட்டேன்பா. ஹாப்ஸே இம்ப்ரெசிவா இருக்குன்பா. ஹாப்செட்டோ நம்ம கிராமத்துல இல்லாதப்ப இப்படி ஒருத்தன் பிறப்படுத்திருக்கானா ஆச்சரியமா இருக்கேன்பா. ஹீரோ இப்ப அந்த சண்டையில நான் தான் ஜெயிச்சிருக்கேன், அதால கிராமத்துக்கு தலைவனா நான் இருக்கல, யாருக்காவது பிரச்சனையான்னு கேட்பான். சில பேர் கடுப்பா இருக்க போல இருக்கும், இருந்தாலும் ஓகே நீயே இருந்துக்கின்றுவானுங்க. ஹாப்கின் தான் ரொம்ப கடுப்புல இருப்பான். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த மனித பெண்களை தனியா கூட்டிட்டு போயிட்டு நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சிட்டேன், அவங்களோட ஒரு விரல் கூட உங்க மேல படாது. அப்புறம் நானும் உங்களை எதுவும் பண்ற நோக்கத்துல இல்ல, நானே உங்களை பாத்துக்கிற, அப்புறம் ஒரு டைம் வரட்டும் நானே மனுஷங்க வாழ்ற அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் விட்டுறேன்பா. ருபேலியா அப்ப நாங்க என்ன செய்யறதுன்னு கேப்பா. ஹீரோ மனசுக்குள்ள எந்த பலனும் எதிர்பார்க்காமல உங்களை காப்பாத்தலேன்ட்டு ருபேலியா கிட்ட ஸ்பெஷலால ஒண்ணும் இல்ல, எனக்கு உங்களோட ஹியூமன் நாலேஜ் வேணும்னு கேட்பான். இதுக்கப்புறம் பேசினதுல வச்சு இவங்க ஒரு பிரயாணத்துக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் ஓல்டர் காப்ளின்ஸ் தாக்கி இருக்கு. அங்க இருக்க ஆண்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு சர்வைவர்ஸா இருக்க இந்த 5 பொண்ணுங்களை மட்டும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இவங்கள அதை சொல்லிட்டு அழுகிறத பார்த்துட்டு ஹீரோ கிளம்பியிருப்பான். இதுக்கப்புறம் 28வது நாள் ஹீரோ அவங்கள போய் பாக்குறக்குள்ளே குட் மார்னிங் சொல்லிட்டு ஹாப்பியா இருப்பாங்க. ஹீரோ மனசுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்படியே இருக்க பதில கொஞ்சம் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட போய்க்கிறது நல்லதுன்னு நினைச்சிருப்பாங்க. அவங்களுக்காக சில பொருட்களை வச்சு பாத்திரங்கள் எல்லாம் அவங்களுக்கு சமைச்சு தரக்கு ட்ரை பண்ணேன். ஏன்னா வாழ்றக்கு சோறு வேணும்ல, அப்புறம் தலைவலிக்கு தைலம் போடுற மாதிரி மனவலிக்கு சோறு முக்கியம்ல. நாங்க பரிமாணம் அடைகிற மாதிரி மனுஷங்க அடைய மாட்டாங்க, ஆனா அதுக்கு மாறா அவங்க பலவித வேலைகளை பார்ப்பாங்க. ஆப்சென்ட் மைண்டடா இருக்க அந்த பொண்ணு மதிப்பீட்டாளராகவும் ஆசாரியாவும் இருக்கா. அப்புறம் இந்த 2 சிஸ்டர்ஸ் சமையலன் தையல்காரங்க. அப்புறம் இந்த கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு ஒரு ஆல்கெமிஸ்ட். அப்புறம் இந்த சகப்பு முடி பொண்ணு ஒரு ஃப்ரெஷ் வாரியர். ஆனா இப்போதைக்கு இவ பெரிய ஹெல்ப்பா இருக்க மாட்டா, அதனால அப்புறமா ட்ரைனிங்க்கு சேர்த்தலான்னு யோசிப்பான். இதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்ப வயசு வித்தியாசம்லாம் இல்லாம செய்யுங்கன்பான். ஒருத்தனால முடியாம அப்படியே படுத்திருப்பான். ஏன்னா இதெல்லாம் பண்ணிதான் சர்வே பண்றேன் நக்கலா கேட்கவும் ஹீரோ கிட்ட என்னடா சொன்னேன்னு அட்டாக் பண்ண போவானுங்க. அவனே 2 போட்டு தாட்டி விட்டுருப்பான். ஹீரோ இதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்ச நாளைக்கு யாரும் வேட்டையாடலாம் போவேணாம், குரூப்பா ட்ரைனிங் எடுங்க, ஆனா விஷயங்கள் நான் போட்ட ரூல்ஸ் படி இருக்கணும்பா. இதுக்கப்புறம் 31வது நாள் ஹீரோ நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நானும் கோப்கிச்சியும் சீரியஸா சண்டை போடுறோன்பா. ஃபைட்ல என்ன உன்னால இவ்வளவுதான் முடியுமா கோப்கிச்சின்னு கேட்பான். கோப்கிச்சி இன்னும் வெறியாவான். 2 பேரும் பயங்கர இன்டென்ஸா ஃபைட் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ நைட்டு தூங்கிட்டு இருக்கப்ப அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் லைட்டா தப்பா படும். பார்த்தா இந்த பக்கம் ஹாப்கின் அவனோட ஆட்களோட இப்படி அழகா 5 பேர்த்த கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணாதேன்னா எப்படின்ட்டு தூங்கிட்டு இருக்கும் போது தப்பு பண்ணலான்ட்டு போவானுங்க. ஹீரோ கரெக்டான டைம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு பொழந்திருப்பான். நான் தான் ஏற்கனவே அந்த 5 பேர்த்து மேல கை வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்பா. ஹீரோ ஹாப்கின் ஹியூமன் உமன் எவ்வளவு ஸ்வீட்டா இருப்பாங்கன்னு தெரியுமாடான்னு கத்தும் போது ஹீரோ அவன் வாயிலே அடிச்சுட்டு அந்த 5 பொண்ணுங்க கிட்ட போயிட்டு பயமுறுத்தனத்துக்கு மன்னிப்பு கேட்பான். ருபேலியா அழுதுட்டே கட்டி பிடிச்சிருப்பா. இந்த இடத்துக்கு மற்ற காப்ளின்ஸும் வந்திருப்பாங்க. ஹீரோ கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க, காப்கிச்சி இவங்களை எல்லாம் வெளியே எடுத்துட்டு போய் போடுன்ட்டு காப்மி போய் எல்லாத்தையும் எழுப்பி கூட்டிட்டு வா, வெளியே நான் அடுத்து பண்ண போற விஷயத்த எல்லாரும் பாக்கணும்பா. பார்த்தா இந்த 5 பேர்த்தையும் ரண கொடூரமா அடிச்சு பொழப்பான். இதெல்லாம் பாக்குறவங்க ரொம்ப பயந்துருப்பாங்க. ஹீரோ சிரிச்சுட்டு எல்லாத்தையும் திரும்பி பார்த்துட்டு இப்ப கிராமத்தோட விதிமுறைகள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சான்னு கேட்பான். எல்லாரும் தலையாட்டுவாங்க. ஹீரோ நான் கொடுத்த தண்டனையிலே ஹாப்கனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஓவரா போயிருச்சு, அவன் அடுத்த நாளே
செத்துட்டான்பான். அடுத்து 32வது நாள் 3 கொம்பு வச்ச குதிரையை தாக்கறதுக்கு போயிருப்பாங்க. அதோட ஸ்கேல்ஸ் ரொம்பவுமே உறுதியா இருக்கும். இருந்தும் கடைசியா போட்டு தள்ளி அதை சாப்பிடும் போது இந்த வேட்டையாட டஃபா தானே இருந்துச்சுட்டு சாப்பிடுவான். இந்த இடத்துல ஸ்கேல் டிரைவ், ஸ்கேல்டு ஹார்சஸ் கிரை, குயிக் ஹீலிங்னு 3 எபிலிட்டி கிடைச்சிருக்கும். ஹீரோ இதெல்லாம் என்னதுன்பா, இன்னமும் எபிலிட்டி கிடைச்சிட்டே தான் இருக்கும். கிக் ப்ரொஃபிஷியன்சி, பிஎஸ் ப்ரொஃபிஷியன்சி அப், ட்ரிபிள் த்ரஸ்ட். இந்த டைம் ஹீரோ ஒரு அடி வச்சா 3 அடி விழுகும். ஹீரோ இந்த விஷயத்துல அசந்து போயிருப்பான். இதனாலதான் அந்த 3 கொம்பு வச்சு இந்த குதிரையை தாக்குறது கஷ்டமா இருந்துச்சான்னு யோசிப்பான். நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ வந்த போல இருக்கும். பார்த்தா ருபேலியா வந்து படுத்துப்பா பக்கத்தால. ஹீரோவும் புள்ள பயந்து போய் இருப்பா, இருந்துட்டு போறான்ட்டு விட்டுருவான். காலையில முழிச்சு பார்த்தா இன்னொரு பக்கம் காப்மி படுத்திருப்பா. 2 பேரும் கையை அமுத்தி படுத்திருக்காங்க இல்லையா. காலையில எந்திரிக்கும் போது வலி தாங்க முடியலன்ட்டு எந்திரிப்பான். அடுத்த நாள் காபியை பார்க்கும்போது அவ ஹாப் காப்ளின் ஆயிருப்பா. ஹீரோ இவளே தனியா பரிமாணம் அடைஞ்சிட்டா. ட்ரைனிங் நல்ல விதமா போகுது. காப் கீச்சி தான் ஆர்மர்டு ஃபைட்டர்ஸ்க்கு கேப்டனா இருக்கான். அப்புறம் காப்மி ராங் ரேஞ்ச் ஃபைட்டர்ஸ்க்கான தலைமையில இருக்கா. அப்புறம் ஹாப் சாட்டோ மொபிலிட்டி சார்ந்த விஷயங்களை பாத்துக்கிறா. லைட்லி ஆர்மர்டு ஃபோர்ஸ்க்கு. அப்புறம் காபி பின்பக்க சப்போர்ட்னு மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை பாத்துக்கிறா. அப்புறம் வில்லேஜ்ல இருக்க ஒரே ஒரு மெஜிஷியன் ஹாப்ஸே மட்டும்தான். அப்புறம் எங்க கிட்ட இருக்க மேஜிக் ஃபோர்ஸ்க்கு அவதான் கேப்டன். ஆனா இப்போதைக்கு அவ ஒன் உமன் ஆர்மி. அந்த நாள் டீமுக்கான ட்ரைனிங்ஸ்ல நான் கேப்டனையே பாத்துக்க சொல்லிட்டு போயிட்டேன். இன்னும் காட்டோட நடுப்பகுதி போறப்ப புது மான்ஸ்டர்ஸை பார்த்தன்பான். தண்ணி குடிச்சிட்டு இருக்க மிருகத்தை பார்த்துட்டு இந்த இடம் தான் கரெக்டா இருக்கும்ட்டு ஃபேஸ் 1 டிமைஸ் மேஜிக் கேட் இருக்கு பண்ணுவான். பார்த்தா அந்த மான்ஸ்டரோட தலையே தனியா போயிருக்கும். ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் மேஜிக் யூஸ் பண்றான்ல அதான் இப்படின்ட்டு. இதுக்கப்புறம் காட்டோட வடக்கு பக்கம் இன்னும் உள்ள போவான். ரொம்ப தூரம் வந்துட்டும் போலன்ட்டு இப்பதான் தரையில இருக்க ரத்தத்தை நோட் பண்ணுவான். காப் கீச்சி ஏற்கனவே நார்த் நோட்ஸ்க்கு ரொம்ப உள்ள போகாதீங்க, அங்க கிரிம்சன் கிரியேச்சரான ரெட் பியர் இருக்குன்னு இருப்பான். அதை யோசிச்ச ஹீரோ அவர் சொன்னபடியே தான் இருக்கும் போலயே. அந்த 3 கொம்பு இருக்க குதிரையை கொள்ளவே அவ்வளவு கஷ்டப்பட்டமாச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ரெட் பேர் வந்திருக்கும். ஹீரோ இதான் அந்த ரெட் பேரான்னு யோசிப்பான். இதே இடத்துல ரேஷனலா யோசிக்கிறவன் தப்பிச்சு ஓடி இருப்பான். ஆனா நான் இதை எப்படி கொல்லான்னு பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா இதை கொண்டு சாப்பிட்டு இதோட சக்தி அடையணும். இதுவே என்னோட உள்ளுணர்வுல அர்ஜா இருக்குன்பான். டக்குனு இதுக்கு முன்னால பண்ண அதே மேஜிக்க பண்ணுவான். அட்டாக் பண்ண முன்னால ஓடுறப்ப இதை போட்டு தள்ள நான் என்ன வேணாலும் செய்ய தயாருன்னு அட்டாக் வச்சிருப்பான். இதுக்கப்புறம் காபி கொகைக்கு முன்னாலே இருக்கிறத பார்த்துட்டு காபி ஏன் என்னாச்சுன்னு கேப்பா. அவ கோப்ரு இன்னும் வரலையேங்கவும் காபி ஆமா நானும் பாக்கல மத்தவங்கிட்ட கேட்கறேன்ட்டு போய் விசாரிப்பா. எல்லாரும் சொல்லி வச்ச போல பாக்கலின்பாங்க. ஹாப்சேட்டோ எனக்கு தெரியல ஆனா அவன் ரொம்ப ஸ்ட்ராங் தானே, அவன் ஓகேவா தான் இருப்பான்பா. ஹாப்சே நான் காலையில இருந்து மேஜிக் புக் படிச்சுட்டு இருக்கேன்பா. இதை பத்தி காபி கிட்ட சொல்லவும் காபி சரி சொன்னதுக்கு நன்றின்பா. அந்த பக்கம் ஹீரோ வச்ச தாக்குதலை தடுக்க அந்த ரெட் பேர் அதோட வலது கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம். ஹீரோ அதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். அந்த ரெட் பேர் அதோட கூர்மையான நகங்களால தாக்குறப்ப ஹீரோ அந்த 3 கொம்பு குதிரையோட கவசம்லாம் இதுகிட்ட வேலையாகிறவா இல்ல எனக்கு தெரியலன்ட்டு அப்ப சரி ஒரு கை பார்க்கலான்ட்டு ஜம்ப் பண்ணி கோடாலியெல்லாம் வெட்டுவான். பட் அதோட தோல் ரொம்ப டஃபா இருக்கும், அவனால முடியாது. அது தாக்க வரவும் ஜஸ்ட் மிஸ்ல டாச் பண்ணிருப்பான். அடுத்த கட்டமா ஸ்பைடர் சில்க வச்சுனாவது கட்டி போடலான்னு பாப்பான். ஆனா அது ரொம்ப தீவிரமான நெருப்பை கக்கிரும். ஹீரோ அந்த நெருப்புல இருந்து எப்படி தப்பிச்சிருப்பான். செல்ஃப் ஹீல் பண்ணிட்டே மனசுக்குள்ள நான் என்னோட பாஸ்ட் லைஃப்ல நெருப்ப கக்கிற கரடியை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டதில்ல, ஆனா இது கூட மோதருக்கு ஏதாவது ஒரு தியாகம் செஞ்சாகணும்ட்டு ஹீரோ அது முன்னால போய் நிப்பான். ரெட் பேர் பயங்கரமா கத்தும். ஹீரோ வாட ஒரு கை பார்க்கலான்ட்டு ஓடுவான். அதை அட்டாக் பண்ண தயாராகும். ஹீரோ நீ வெளியே மட்டும் தான் உறுதியா இருக்கேன்பான். 2 பேரும் மோதிக்கும் போது ஹீரோ நீ இப்ப எப்படி நெருப்ப கக்கறேன்னு பாக்கலான்ட்டு தொண்டைக்குழியில இறக்கிருப்பான் கத்திய. ரெட் பேரும் சும்மா சொல்றக்குல்ல ஒரே அடியில ஹீரோவை பறக்க விட்டுருக்கோம். ஈவன் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட வேலை செஞ்சிருக்காது. அவனோட வலது கை ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும். ஹீரோவே அதை டிரான்னு எடுத்துக்கலான்பான். ரெட் பேர் கத்துற சத்தத்தெல்லாம் கேட்டு இது அதிபயங்கரமான கர்ஜனை தான், இந்த சத்தத்தை எந்த உயிரினம் கேட்டாலும் உறைஞ்சு போயிரும்ட்டு. இது கொலாப்ஸ் ஆகிற மாதிரி தெரியலையே, ஆனா இது கிட்ட இருந்து நான் இன்னொரு அடி வாங்கினேன்னா நான் காலின்னு நினைப்பான். கொடாரிய கையில எடுத்துட்டு மனசுக்குள்ள இப்ப டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு தான்ட்டு, ஆனா இப்ப அதான் நான் அடுத்து சாப்பிட போற சாப்பாட்டோட சுவை அதிகரிக்கும்ட்டு எனக்கு பசிக்குதுன்ட்டு தாக்குதல் வச்சிருப்பான். ரெட் பேர் அட்டாக் பண்ண வரும். ஹீரோ நான் அவனை சாப்பிட்டே திருவன்ட்டு அட்டாக் பண்ண வருவான். இந்த சண்டையில ஹீரோவோட இடது கை போயிரும். அடுத்து 34வது நாள் ஹீரோ எப்படியோ அதிக டேமேஜஸ் எடுத்துக்கிட்டாலும் நான் தான் ஜெயிச்சதுன்னு நினைக்கிறேன்ட்டு வயிற்றுல ரெட் பேரோட நகங்கள் ஏறி இருக்கும். அந்த கையும் தனியா வெட்டப்பட்டிருக்கும். வயிற்ற குத்தி இருந்த அந்த கையை எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருப்பான். இதனால ஹெவி டேமேஜ், ஓவர் பவரிங் ஸ்ட்ரென்த்னு 2 எபிலிட்டி கிடைச்சிருக்கும். ஹீரோ அப்படியே சரிஞ்சிருப்பான். இந்த இடத்துல லெவல் எக்ஸிட் ஆயிருச்சு. சாம்பியன்ஸை கொன்றவன், ஆளுமையோட இருக்கவன், கடவுள்ங்கிற ஸ்பெஷல் கண்டிஷன்ஸை கிளியர் பண்ணிருக்கீங்க. இந்த பரிமாணம் அட்வான்ஸ் ஆக போறது ரேரான ஆக்ரே ஸ்பீஷீஸா மாறுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு வரும். ஹீரோ என் சுயநனவு குறைஞ்சப்ப பரிமாணம் அடைய விரும்புறேன்னு கேள்வி கேட்டப்ப நான் எஸ் முடிவெடுத்தன்பான். இதுக்கப்புறம் 35வது நாள் ஹீரோ எனக்கு ரொம்ப பசிக்குதுன்ட்டு கரடியோட தலையெடுத்து சாப்பிடுவான். ஆளோட உருவமே லைட்டா மாறின போல இருக்கும். இந்த இடத்துல மலை அதிபதியின் ஓலம், அச்சுறுத்தும் மினுமினுப்பு, முழு சகிப்புத்தன்மைக்கான 3 எபிலிட்டி கிடைச்சிருக்கும். ஹீரோ அதுக்கப்புறம் ரெட் பேரோட தோலை வெட்டுறக்கு போவான். பார்த்தா இதுக்கு முன்னால வச்சு இந்த கத்தி ரொம்ப பெருசா இருந்திருக்கும். பட் இது காய்கறி நறுக்கிற போல இருக்கும். இப்பதான் அவனோட வளர்ச்சியை நோட் பண்ணிட்டு நான் ஆக்ரேவ் ஆயிட்டு இருக்கேன் போலயேன்ட்டு அந்த கரடி தோலை எடுத்து ட்ரெஸ்ஸா தைச்சிட்டு வருவான். காப்ளின் கூட்டமே இவனை பார்த்துட்டு ஓக்ரே வருது, நம்மள தாக்கதான் வந்திருக்கும்ட்டு கோப்ரோ என்னத்துக்குன்னு பார்த்து எங்கடா போயிட்டான்ட்டு பயப்படுவாங்க. காப்மி வந்துட்டு கோப்ரோன்னு கவம். ஹீரோ ஆமா நான் வந்துட்டேன்பா. காப்மி எங்கடா போனா லூசு பையலேன்ட்டு உதைப்பா. கடைசியில அவளுக்கு தான் கால் வலிக்கு உருளுவா. காப்மி நீ காணனுங்கவும் நான் எவ்வளவு கவலைப்பட்டேன்னு உனக்கு தெரியாதுன்பா. ஹீரோ புரியுதுங்கும் போது கோப்மி இடது கையை பத்தி கேப்பா. காப்கீச் இப்பதான்டா சூப்பரா இருக்க கோப்ரோன்பா. அப்செட்டும் நான் ரெட் பேரை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஆக்ராவே இருந்தாலுமே கொன்னு திங்கு மாமேன்பா. கவ்ஜி நீ பிறந்த 1 மாசம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள நாதன் உட்ஸோட மாஸ்டர் காலி பண்ணிருக்க. இப்ப நீ ஓக்ரேவாவும் பரிமாணம் அடைகிறேன்பாரு. ஹீரோ அதுக்கப்புறம் காப்மி தான் விடவே இல்ல, வாயில போட்டு மென்னு தின்னுட்டா. அவகிட்ட இருந்து
தப்பிச்சா மீதி இருக்கவங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. எப்படியோ தப்பிச்சு வீடு வந்து சேர்ந்தேன். இந்த இடத்துல தான் என்னோட 2வது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்குன்பா. இந்த இடத்துல ரீயூஸ்ங்கிற அடுத்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க.